warriors around, don't get caught in the mosh pit. Fuel to the fire, ain't nobody can stop it. Trouble in my city, but you know I'm across it. Got a 40 on my hip and I'm liable to spark it. Throw down these hits, my click is indivisible. I aim, you duck, I squeeze, now you invisible. I'm not afraid of getting physical. All these different chemicals are fogging up my visuals. Hello guys, welcome back to my channel LLUVIA 43. So yes, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் அப்கிரேட்ஸ், ஒரு மாடிஃபைன்னு கூட சொல்லலாம். கொஞ்சம் கம்ஃபோர்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் நம்ம இன்டர்செப்டரில். ஸோ என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்டில் பார் ரைஸ் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஹேண்டில் பார் ரைசர், நான் அதை பற்றி சொல்கிறேன். அண்ட் செகண்ட் ஒன், கொஞ்சம் லாங் ரைட்ஸுக்கு வந்து சீட் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு இந்த சீட்டோட டிசைன் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஒரு சீட்டை ஃபுல்லாக மாடிஃபை பண்ணி ஷேப்பை மாற்றுறது எனக்கு வந்து அவ்வளோக்கு ஒரு ஓகேவா இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் சீட்ஸ் எல்லாம் நான் இன்னும் பார்க்கல. இன்டர்செப்டருக்கு சூட்டபிளான ஒரு எக்ஸ்ட்ரீம் சீட்ஸ் மேபி இருக்கலாம், பட் எனக்கு இது வரைக்கும் தெரியல. அண்ட் அதனால நான் இதே டிசைனில் ஏதாவது சீட் கிடைக்குமான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு யூடியூப் சேனலில் தான் அது, அந்த நேம் நான் மென்ஷன் பண்ண விரும்பலை, ஏன்னா சில ப்ராப்ளம்ஸ். ஸோ அந்த ஒரு யூடியூப் சேனலில் தான் இந்த சீட்ஸை பற்றி சொன்னாங்க. இந்த சீட்டை கழட்டுறோம், அந்த சீட் கவரை மாட்டுறோம், போட்டுறோம். ஸோ எஸ், ஸோ இது அந்த சீட். எஸ், இன்றைக்கி தான் வந்துச்சு. ஸோ இப்போ தான் நான் ஓப்பனே பண்ணுறேன். ஸோ எஸ், சேம் டிசைன். ஸோ இதுதான் அந்த சீட். இது ஃபிட் பண்ணுறதுக்கும் ஈஸி. உங்களுக்கு அந்த சைட் பாக்ஸ் அது ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள சீட் இழுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது இழுத்திங்கன்னா சீட்டை ஈஸியாக எடுத்துடலாம். எஸ், ஸோ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிளெயினாக இருக்கும். இது வந்து அந்த ஒரு டைமண்ட் பாக்ஸ்லேயும் ஒரு பல்ஜினஸ். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இது ஃபிட் பண்ணி ஓட்டுறதுக்கு. ஃபிட் பண்ணுவோம். இது ஃபிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஸ்ட்ராப் மாதிரி தான், 2 ஸ்ட்ராப் வரும், மேலே ஒன்று கீழே ஒன்று. சஹாரா சீட்ஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் தாராளமாக போய் செக் பண்ணிக்கலாம். நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லை, மெரூன் கலர், லைட் ப்ரௌன், டார்க் ப்ரௌன் அண்ட் ஒயிட் ஸ்டிச்சிங். ஸோ நிறைய டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது. நான் வந்து ஸ்டாக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்தால் போதும்னு சொல்லிட்டு தான் இதை எடுத்தேன். நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா நிறைய சீட்ஸ் இருக்குது. உங்கள் பைக் கலருக்கான டிசைன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எஸ், ஸோ லுக்கிங் குட். ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது பிடிக்கலனாலும் நீங்கள் இது கழட்டிக்கலாம் ஈஸியாக. ஜஸ்ட் சீட்டை கழட்டிட்டு அந்த 2 ஸ்ட்ராப்பை கழட்டிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நாள் எனக்கு ஓட்டினா தான் தெரியும் எப்படி அதோட பெர்ஃபார்மன்ஸ்னு. ஸோ த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட், எஸ், சீட். ஸோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செகண்ட் ஒன், ஹேண்டில் பாரை நான் கொஞ்சம் ரைஸ் பண்ணிட்டேன். ரைஸ் பண்ணதுக்கப்புறம் இதுதான் போஸ்டர். இந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய ஒரு டிஃப்ரென்ஸில் காமிக்காது, லுக் வைஸ் சொல்கிறேன். பட் நீங்கள் ஓட்டும்போது தான் தெரியும், ஏதோ ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் while ரைடிங். ஸோ எஸ், லூவியா ஹேண்டில் பார் ரைசர். அது ஆக்சுவலாக ஒரு கோயம்புத்தூர் ப்ராடக்ட். அதோட வெப்சைட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபிட்டிங் ப்ராசஸ் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன், நீங்கள் அதை பார்த்துட்டு ஃபிட் பண்ணுங்கள். Warriors around, don't get caught in the mosh pit. Fuel to the fire, ain't nobody can stop it. Trouble in my city, but you know I'm across it. Got a 40 on my hip and I'm liable to spark it. Throw down these hits, my click is indivisible. I aim, you duck, I squeeze, now you invisible. I'm not afraid of getting physical. All these different chemicals are fogging up my visuals. Bloods on my hands, got slugs on my gunners. Yo, we notorious, we ain't no runners. Bloods on my hands, got slugs on my gunners. Yo, we some warriors, they ain't called gunners. Bloods on my hands, got slugs on my gunners. Bloods on my hands, got slugs on my gunners.
இதோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நான் இன்னும் நல்லா யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் சொல்லுவேன். அதை நான் போக போக அப்டேட் பண்ணுறேன். ஸோ எஸ் guys, thank you for watching my video. Catch you next video. Till then, bye bye. Love you guys. அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். நான் இப்போ வந்து கிட்டத்தட்ட 9,274 kilometers done. So it's a fairly tires. Front tire பார்த்தீங்கன்னா ஓகே, மேனேஜபிள் தான், கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஒரு 10,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டினதுக்கப்புறம் இவ்வளோ தேங்கிறதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் பேக் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா look at this. உங்களுக்கு தெரியுதா, நடுவில் வர்ற அந்த த்ரெட்டை காணும். இன்னும் 10,000 கூட நான் ரீச் ஆகலைங்க. இட்ஸ் வெரி பேட். நான் இத்தனைக்கும் அந்த வீல் ட்ரிஃப்டிங் அந்த லொட்டு லொஸ்கெல்லாம் ஒன்றுமே பண்ணுறதில்ல. எனக்கும் ஆயிருக்கு, அஸ்வினுக்கும் அதே தான். ஸோ ஃப்ரண்ட் டயருக்கு இருக்கிற அதே கண்டிஷன் பேக் டயருக்கு இல்லை. பேக் டயர் போயிடுச்சு. ஐ வாண்ட் டு ரெஜிஸ்டர் திஸ் ஆன் மை வீடியோ. சிக்கனம் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சிக்கனத்தை நான் எதிர்பார்க்கல.